இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவாரூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். 30 ஆண்டுகால ஆட்சியிலே தமிழகம் ஏற்றப்பட்டது, தமிழகம் வளர்ச்சி பெற்றது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, இந்த மண் உங்க மண்ணா இருக்கலாம், ஆனா வெல்ல போவது அதிமுக. நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 520 அறிவிப்பு, அந்த 520 அறிவிப்புல எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்கீங்க? ஒரு வெள்ள அறிக்கை நான் கேட்டேன், இதுவரைக்கும் கொடுக்கல, கொடுக்க முடியாது. சட்டில் இருந்தா தானே ஆப்பையில வரும், சரக்கு இருந்தா தானே இல்லையே. 10 ஆண்டு அதிமுக ஆட்சி இருண்டாச்சா. நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணை மூடிட்டு இருந்தா இருண்டா தான் தெரியும், இருளா தான் தெரியும். கண்ணை திறந்து பார்த்தா தான் வெளிச்சமா தெரியும். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய அரசு அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதிமுக ஆட்சி என்பது 10 ஆண்டுகள் ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி. இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலம், அதற்கு சான்று அதிமுக ஆட்சி. எந்த மூலையில போய் கேட்டாலும் அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நாட்டு மக்கள் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம். நீங்களும் 3 ஆண்டு காலம் உங்கள் தலைமையில் ஆட்சி நடக்குது. எந்த மக்களையாவது போய் கேட்டு பாருங்க, இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் சொல்லுகின்ற குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்தாலும் தமிழ்நாட்டை மாற்றான் தாய் பிள்ளைகள் போல் பார்க்கின்றார்கள். அதனால் இனி தேசிய கட்சியில கூட்டணிகளை முடிவு பண்ணோம். மத்தியில ஆளுகின்றவர்கள் நம்மை பாராமரமா பார்க்கிறாங்க. அதனாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய உரிமையை காக்க இங்க தனிச்சு நிக்கிறோம். இன்னும் ஸ்டாலின் பேசுறாரு, ஏன் இன்னும் மோடி எதுக்கல, மோடி எதுக்கலன்னு. நான் என்ன போய் தனி தூக்கிட்ட போய் மோடி எதுக்க முடியும்? நாங்க கூட்டணியில் இருந்தோம் இல்லைன்னு சொல்ல, கூட்டணி தர்மத்தின்படி இருக்கின்ற வரை அவர்களுக்கு விசுவாசமா இருந்தோம், நியாயமா இருந்தோம். அதுதான் கூட்டணி தர்மம். உங்களை போல உள்ள இருந்து நாங்க உள்ளடி வேலை பண்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல, துரோகம் பண்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. ஐஎஸ்ஐ மாதிரி அதிமுக ஐஎஸ்ஐ எப்படி பொருத்தப்பட்ட முத்திரை பொருத்தப்பட்ட அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதோ, அது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்ற அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது.